ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நான் எப்படி புக்ஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணேன், அதுக்கு என்ன புக்ஸ்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா சின்ன வயசுலேருந்தே படிக்கிறேன். சின்ன வயசுனா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிக்கிறேன். நான் வந்து அப்பத்துலேருந்தே படிக்கிறதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னோடய ஸ்கூல் தான். எங்கள் ஸ்கூலில் வந்து லைப்ரரி அவ்வளோ அழகாக இருக்கும். உனக்கு பிடிக்கும் அவங்க ஸ்கூல் லைப்ரரி? நல்லா இருக்கும். எனக்கு 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 வந்து நம்ம ஸ்கூல் லைப்ரரி தான் ரொம்ப பிடிக்கும். நான் வேறு எங்கேயுமே வந்து அந்த மாதிரி பார்த்ததே இல்லை. ஈவன் காலேஜஸில் கூட எங்கள் காலேஜ்லலாம் நல்லாவே இருக்காது. சும்மா ரேக் வச்சு வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ரீடிங் ஸ்பேஸ் எல்லாமே வச்சுருவாங்க. எனக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு 3rd ஸ்டாண்டர்டோ 5th ஸ்டாண்டர்ட்லேயோ வந்து புக்ஸ் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம், அதாவது பாரோ பண்ணலாம் 1 வீக்குக்கு. நான் வந்து ஃபஸ்ட்லேருந்தே வந்து வெயிட் பண்ணிட்டே இருந்தேன், எப்படா வந்து நம்ம வந்து எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து பிரேக்கு லஞ்செல்லாம் போயிட்டு உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். 3rd ஸ்டாண்டர்ட் வந்தோடனே தேர்ட் ஸ்டாண்டர்ட் வந்தோடனே ஆளாக லஞ்சில் போயிட்டு புக்கை வந்து செக் அவுட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு படித்தேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்கூலில் வந்து வெளியே எடுத்துகிட்டு போய் படித்த புக்குனா ஜெரானிமோஸ் ரிட்டன். இந்த சுட்டி டிவியில் ஆளினால் அழகு ராஜா போடுவாங்கல்ல, ரொம்ப பிடிக்கும். அது வந்து புக்ஸில் உண்டு. தியா ஸ்டில்டன் அவனோட அக்காவா யாரோ ஒருத்தாங்க, அது தியா ஸ்டில்டன் இருக்கும், ஜெரானிமோஸ் ரிட்டன். இந்த 2 புக்ஸுமே, இந்த 2 புக்கோட ஃப்ரான்ச்சைஸுமே வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரான்ச்சைஸாக ஏதோ ஒரு வேர்டு வரும், அது வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். அந்த புக்ஸை நான் ஃபஸ்ட்டு படித்தேன். அதுக்கப்புறம் டாக்டர் சிஎஸ் லூயிஸ் அவங்களோட புக்ஸ், அவங்களோட புக்ஸு கேட் இன் த ஹேட், அந்த புக்ஸு. வேறு என்ன புக்கு படிக்கேன்? பெட் டைம் ஸ்டோரிஸ் படிச்சிருக்கேன், ஃபேரி டேல் படிப்பேன், அப்புறம் ஹைடி படிப்பேன். இது மட்டும் இல்லாமல் எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு புக் ஃபேர் போடுவாங்க. புக் ஃபேர் இந்த ஸ்காலஸ்டிக்கில் வந்து புக் ஃபேர் போடுவாங்க, அது போடுவாங்க. அப்போ வந்து எனக்கு என்ன மாதிரி புக்ஸ்லாம் படிக்கணும்னு தெரியாது. அதனால நான் காசு சேர்த்து வச்சு லூஸ் மாதிரி போயிட்டு எதையா வாங்கிட்டு வந்துடுவேன். அப்படி பாருங்க, நான் வந்து இந்த புக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் புக்கெல்லாம். இதெல்லாம் வந்து எதுக்கு வாங்கணுன்னே தெரில. இதில் இருக்க ஒன்று கூட நான் இப்போ வரைக்கும் செஞ்சு பார்த்ததே இல்லை. இந்த மாதிரி புக் ஃபேர் போடுறப்போ ஒரு புக் வந்து எடுத்திருந்தேன், மிஸ்டர் மகோரியம்ஸ் வண்டர் எம்போரியம். நான் அந்த புக்கு இப்போ என்கிட்ட இல்லை, எங்கள் அம்மா தூக்கி தூர போட்டாங்க. அந்த புக்கு வந்து வாங்கி நான் படிக்க ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, எப்போ வாங்கணும்னு தெரில. ஒரு 8th படிக்கும்போது வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, அதனால அப்படியே வச்சுருந்தேன். எங்கள் வீட்டிலே கிடந்துச்சு, குப்பை மாதிரி அங்கே இங்கேன்னு கிடந்துச்சு. அதுக்கப்புறம் 2 வருஷம் அப்படியே கிடந்துச்சு. அதுக்கப்புறம் ஷெல்ஃப் வாங்கி எல்லாத்தையும் அடுக்கி வை அப்படின்னு வீட்டில் சொல்லும் போது எல்லாத்தையும் எடுத்து அந்த ஷெல்ஃபில் அடுக்கி வைக்க எடுத்து வச்சுருந்தேன். அப்போ அந்த புக்கை திருப்பி பார்த்துட்டு, இப்படி இங்கே ஷெல்ஃப் இருக்குன்னா நான் கீழே இப்படி உட்காந்துட்டு இப்படி படிக்க ஆரம்பிக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. இதை போய் எப்படி இவ்வளோ நாள் படிக்காமல் விட்டுருந்தோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஒரே நாளில் ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். அப்போவே இப்படி உட்காந்துருக்கேன் அப்படின்னா அப்போவே ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். அந்த ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. எப்படி சொல்கிறேன், அதில் வந்து பொம்மைலாம் பேசும், அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது எப்படி அத்தனை நாள் நான் படிக்காமல் வச்சுருந்தேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஒரே ஆச்சரியமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதிலே படம் இருக்குது அப்படின்னு போட்டுருவாங்க, அந்த படத்தையும் பார்த்து முடிச்சிட்டேன். இது வந்து 10th நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஒரே புக்குன்னு உயிர் வாங்கினேன். கரெக்டாக 10th முடிச்சுட்டு லீவும் விட்டாங்க. லீவ் விடவும் எங்கள் வீட்டில் வந்து ஆச்சி வீட்டுக்கு அந்த மாதிரி போக சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து புக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னு உயிரை வாங்கினேன். எங்கள் அப்பா ஒரு நாள் சரி வா அப்படின்னு கூப்பிட்டு போய் கடையில் போய் என்ன வேணுமோ எடுத்துக்கோ அப்படின்ட்டு. எனக்கு அப்போவும் வந்து இந்த மாதிரி சீரீஸ் இருக்குது, பேப்பர் பேக், ஹார்ட் கவர், அது எதுவுமே தெரியாது. நான் போயிட்டு ஒரு புக்கை வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த புக்கு வந்து இந்த தி டெத் கியூர் பை ஜேம்ஸ் டாஷ்னர், இந்த புக்கை தான் நான் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக படித்து முடிச்சிட்டேன். ஆச்சி வீட்டில் போயிட்டு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். ஆனால் எனக்கு தலையும் புரியல, வாலும் புரியல, எல்லாத்தையும் படித்து முடிச்சிட்டேன். படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்தா தெரியுது இது வந்து மேஸ் ரன்னர்னு ஒரு சீரீஸ். அந்த சீரீஸில் இது 3வது புக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமும் தெரில, அந்த சீரீஸ் நான் இப்போ வரைக்கும் ஃபுல்லாலாம் படித்து முடிக்கலை. ஆனால் அதுக்கப்புறம் அந்த புக்கு படிக்கணும் அந்த ஆர்வம் வந்து குறையவே இல்லை. திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் அம்மாட்ட கேட்டுட்டு இருந்தேன்னா எங்கள் அம்மா வந்து சரி ஆர்டர் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். அப்போது வந்து ஃபேமஸாக இருந்த ஆத்தர் சேட்டன் பகத். இந்த புக்கு வந்து அப்போது எல்லோரும் பேசிகிட்டு இருந்தாங்க இதை பற்றி, அதனால் இந்த புக்கை ஆர்டர் போட்டேன். இந்த புக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இது வந்து ஒரு இந்தியன் கேர்ள் கதையே, அதுதான் ஒரு இந்தியன் கேர்ளாக. இந்த புக்கோட மெயின் கேரக்டரும் நானும் வந்து ரொம்ப ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அவளை மாதிரி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் கிடையாது?
கிடைக்கலாம், யாருக்கு தெரியும். எனக்கு அந்த ஃபீலும் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ நான் ஃபீல் பண்ணுற எல்லாத்தையும் வந்து ஒரு பொண்ணும் ஃபீல் பண்ணுறா அப்படின்றப்ப அது ஒருத்தங்க எழுதியிருக்காங்க கரெக்டான இதை வந்து நான் மட்டும் ஃபீல் பண்ணல, இது இத்தனை பேர் வந்து இதே மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து புரிஞ்சு. அதுக்கப்புறம் எங்கள் ஊரில் புக் ஃபேர் போட்டாங்க. புக் ஃபேருக்கு போயிட்டு நான் வந்து இந்த 3 புக் எடுத்துகிட்டு வந்தேன். லைஃப் ஆஃப் பை, நைட் டைம் இஸ் மை டைம், போன்ஸ் நவலை. இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு வந்து தெரியாது எது புக்கு எப்படி படிக்கணும் அப்படிலாம் தெரியாது. லைஃப் ஆஃப் பை மட்டும் நான் வந்து படம் பார்த்துருக்கேன், எனக்கு அந்த படம் பிடிக்கும், அதனால புக் எடுத்துகிட்டு வந்தேன். புக்குமே வந்து படத்தை விட சூப்பராகவே இருந்துச்சு. நீங்கள் யாராவது படம் பார்த்துட்டு புக் படிக்கலை அப்படின்னா புக்கை படிங்க. இது ரெண்டும் வந்துட்டு சீரியல் கில்லர் புக்ஸ். இது ரெண்டும் சூப்பராகவே இருந்துச்சு. இது வந்து அப்படியே த்ரில்லிங்காக இருந்துச்சு. இப்போது படத்துலனா வந்து மியூசிக் இருக்குது, எல்லாமே இருக்குது, அந்த ஃபீல் சஸ்பென்ஸ் ஃபீல் வந்து வருது. ஆனால் புக்கில் வந்து எதுவுமே கிடையாது, இருந்தாலும் வந்து இந்த ஃபீல் கொடுக்குறாங்க. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இந்த 2 புக்ஸ் இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நான் இப்போ வந்து நிறைய த்ரில்லர்ஸ் வந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் அப்போ படித்ததுக்கோ இப்போ இருக்கிறதுக்கோ வந்து ரீடிங் டேஸ்ட் வந்து நிறையவே சேஞ்ச் ஆகிருக்கு. அது எனக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுது. அப்போ வந்துட்டு எப்படி இருந்தாலுமே புக்ஸ் வந்து படித்து முடிச்சிடுவேன். இப்போ வந்து எனக்கு தெரியும் இது வந்து எனக்கு பிடிக்கும், இது பிடிக்காது அப்படின்ட்டு. பிடிக்கலன்னா அந்த புக் வந்து நான் டிஎன்எஃப் பண்ணிடுவேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. டிட் நாட் ஃபினிஷ். ஆக்சுவலாக நான் லாக்டவுன் அப்போ தான் வந்துட்டு நிறைய புக்ஸ் வந்து கலெக்ட் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் தான் எனக்கு வந்து இதை பற்றின ஒரு அறிவே வந்து வர ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் தான் அதை பற்றி நிறைய பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ தான் என்னோடய ஃபேவரட் யூடியூபர், புக் டியூபர், அவங்களே வந்து கண்டுபிடிச்சேன். அவங்க வந்து லிப்ரோ ரிவ்யூ பாஞ்சல் ராணி சேனல் இருக்கும். அவங்களும் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வாங்குகிற நிறைய புக்ஸ் வந்து அவங்களோட சேனல், அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சு தான் வாங்குவேன். இந்த லாக்டவுன் வந்து யாருக்கு எப்படியோ அமைஞ்சது, எனக்கு வந்து இந்த மாதிரி அமைஞ்சது. நீங்கள் எப்படி உங்களோட ரீடிங் ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய புக்கிஷ் வீடியோவுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.